போன சாப்டரோட எண்டுல நம்ம ஹீரோ வந்து அங்க இருந்த மொத்த பிளாக் ஹூடிஸ் போட்டவங்களையும் அடிச்சு போட்டுருப்பான். அதுக்கப்புறம் அந்த கேவுக்குள்ள நம்ம ஹீரோ இன்னும் உள்ள போகும்போது, அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்து அங்க இருக்க பல பேரோட இன்னர் எனர்ஜிஸ உறிஞ்சிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ உள்ள போயிருப்பான். அந்த பொண்ணு பேரு வந்து ஃபயர் விட்ச் அப்படின்னு சொல்ற மாரி சொல்லியிருப்பாங்க அங்க. இப்போ அந்த ஃபயர் விட்ச் அவங்க வந்து நம்ம ஹீரோவலாம் பார்த்துட்டாங்க. இப்போ இவங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல அந்த ஃபயர் விட்ச்சும் சிரிச்சுக்கிட்டே, "இது நான் நினைச்சத விடவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்ப என்னோட மீல் வந்து எனக்கு பத்தாத மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது பசிய தூண்டுற மாரி இருக்கீங்க. அதனால உங்களோட தலைய மட்டும் வெட்டி எடுத்துட்டு போய் என்னோட கமாண்டரோட காலடியில சமர்ப்பிச்சுட்டு, உங்களோட உடம்பு முழுக்க எனக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இதை கேட்ட டான் ஹரினும் அந்த மான்ஸ்டர் வந்து டிமானிக் ஆர்ட்ஸ லேர்ன் பண்ணியிருக்கா. கிளான் லீடர் இப்போ உங்களோட ஆர்டர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்க 2 பேரும் ஃபைட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு பதிலா நீங்க 2 பேரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் ஓய் உன்னதான் இங்க கொஞ்சம் பாரு. உனக்கு அந்த ஒயின்ஸ்லாம் எங்கிருந்து வருது? அது பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதனால நீ ரொம்ப கேவலமா இருக்க. அதனால அத ஏன் நான் வெட்டக்கூடாது? வெட்டினா ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இதை கேட்ட அந்த ஃபயர் விட்ச்சும் செம்ம டென்ஷன்ல உன்னோட சாவ நீயே வா வான்னு கூப்பிடும்போது அது எப்படி வராம இருக்கும் யூ பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒயின்ஸால நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்னோட எலும்பையும் தாண்டி உரிய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவ பண்ற அட்டாக்ல இருந்தெல்லாம் டாட்ஜ் பண்ணிட்டு அவளோட அந்த ஒயின்ஸ் கொடிகள் எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஃபயர் விட்ச் சிரிச்சுக்கிட்டே, நீ பண்றது வந்து ஒரு வீணான முயற்சி. என்னோட கொடிகளை நீ எத்தனை வாட்டி வெட்டினாலும் அது திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்னோட கொடிகளுக்கு வந்து ஒரு லிமிட்ன்றதே இல்ல. அதனால நீ எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிற அப்படின்றத நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அவ பண்ற எல்லா அட்டாக்ல இருந்தும் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு டாட்ஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஒயின்ஸ் உண்மையாவே ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு. இது என்ன ஒரே ஒரு முறை அட்டாக் பண்ணாலே நான் காலி. அவ்வளவுதான், என் உடம்புல இருக்க எல்லாத்தையும் இது உறிஞ்சி எடுத்துடும். இது மட்டும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் என்னோட லிமிட்டை சீக்கிரமாவே ரீச் பண்ணிடுவேன். ஆனா இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த ஃபயர் வச்சு என்ன சொல்றான்னா, ஹஹஹஹஹா, நீ எனக்கு ஏதாச்சும் கியூட்டான ஸ்வொர்ட்ஸ்மேன்ஷிப்பை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றியானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் பண்றான். அதை பார்த்து இவளும், நீ இவ்வளோ திமிரா இருக்கிறதுனாலயே உன்னோட ஸ்கில் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அப்படின்றத பார்க்கறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு அற்பமான ஸ்கில்லை வச்சுக்கிட்டு நீ என்னையும் அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அட்டாக் பண்றா. அதுக்கப்புறம் எனக்கு இது இப்போ போர் அடிக்குது, உங்க கூட விளையாடணும் அப்படின்ற ஆசை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. அதனால நம்ம இதை இப்பயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ஒரு வைன் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றது, எப்படி டாஜ் பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஆனா எப்படியும் நம்ம ஹீரோ குனிஞ்சி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்து ஒரு ஒயின் அட்டாக் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து எப்படியாச்சும் டாஜ் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கறான். ஆனால் நம்ம ஹீரோவால அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியல. அதனால அந்த ஒயின் வந்து நம்ம ஹீரோட வயித்திலேயே குத்திடுது. இதை பார்த்து அந்த ஃபயர் வச்சும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே திஸ் இஸ் த எண்ட் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இனிமே நான் உன்னை ஒரு ட்ரேஸ் கூட இல்லாம முழுங்க போறேன் அப்படின்னு இவளும் சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. என்னடானா இவளோட ஸ்ட்ரென்த் வந்து இவளுக்கு கம்மியாயிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இல்லையே, நிச்சயமா எனக்கு போதுமான எனர்ஜி இப்போ கிடைச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறா. என்னடானா நம்பர் 1 நம்பர் 2 அங்க இருக்க பொண்ணுங்களெல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை இவளும் பார்த்துடுறா. இதை பார்த்த நம்பர் 2 ஐயோ பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 நம்பர் 2 ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஃபயர் விட்சும், ஏய் நீங்களா யாரு, ஒழுங்கு அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஃபயர் விட்ச் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸ் யாருதுன்னா நம்ம ஹீரோ தான். அவன் என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு உனக்கு அது முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். இதை கேட்ட ஃபயர் விட்சும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உனக்கு உனக்கு எப்படி ஆர்ட் ஆஃப் த ஃபயர் யாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும், நான் இதுக்கு தான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபயரா சொல்றான். இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணிருக்க பார்த்தீங்களா ஒரு ஸ்கில், அது வந்து நம்ம ஹீரோட ஸ்கில்லே இல்லை, அவனோட சமனிங் பெட்டான ஃபயரிங் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஸ்கில்லை தான் நம்ம ஹீரோ இப்போ கடை வாங்கி ஒரு ஸ்கில் மூலியமா கடை வாங்கி யூஸ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், இப்போ நான் உன்னை சாம்பலாக்க போறேன், ஆனா அவன் கூட இருக்க மற்ற அப்பாவி மக்களெல்லாம் என்னால் எரிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஃபயர் வச்சோம், ஸ்டாப் ஸ்டாப், இது உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, எப்படி எப்படி இந்த பாஸ்டர்ட்டுக்கு ஆர்ட் ஆஃப் த ஃபயர் யாங் பத்தி தெரிஞ்சிச்சு,
யார் இந்த பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமான கன்ஃபியூஷன் ஷாக்ல இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நீ சொன்ன மாதிரியே இப்போ எனக்கு போர் அடிக்குது, உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால உன்னை ஒண்ணுமே இல்லாத மாதிரி எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்றான். அப்ப அவ பயங்கரமா கத்துறா. ஆனா நம்ம ஹீரோ அவளோட 2 கையை மட்டும்தான் வெட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வெட்டின அவளோட 2 கையுமே பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவ ரத்தத்தை கக்கிட்டு கீழே விழுறா. அதுக்கப்புறம் அங்க இருக்க புகலாம் போயிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவளை பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா அவகிட்ட, நான் அப்ப சொன்ன மாதிரியே அந்த கொடிலாம் இல்லாம தான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த ஃபயர் விச்சும் யூ சன் ஆஃப் எ பிச் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது. அதுக்கப்புறம் அவளும் என்னை இப்பயே சாகடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நான் உன்னை கண்டிப்பா சாகடிக்க தான் போறேன், ஆனா அதை என்னால இப்ப செய்ய முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெட்டின 2 கையுமே நம்ம ஹீரோவே ஹீல் பண்றான். அதை பார்த்த ஃபயர் விச்சும் ஷாக் ஆகிட்டு நீ இப்போ என்ன என்ன பண்ணலாம்னு நினைக்கிற, இந்த மீனிங்லெஸ்ஸான ஆக்டை உடனே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவனோட சோட் எடுத்து அவளோட ஒரு கையை விட்டுட்டு என்னால் உன்னை எப்போ வேணாலும் ஹீல் பண்ண முடியும், அதனால நம்ம ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதை கேட்ட ஃபயர் விச்சோ ரொம்ப ஷாக் ஆகுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பபாய்.